ஐசக், அந்த ஸ்கூட்டர் என்கிட்ட கொடு. என் பொருள் கொடுன்றல, கொடு. பசங்களா, நான் சூப்பர் மார்க்கெட் போறேன். அம்மா போயிட்டு வரதுக்குள்ள நீங்க ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும், சரியா? ஓகேமா. இங்க பாருங்க, நீங்க ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வீட்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேமா, பாய். போயிட்டு வாங்க. ஓகே பாய், அம்மா கிளம்புறேன். பாய். ஹாய், அம்மா போயிட்டாங்க. இப்போ நம்ம போன் எடுத்து பார்க்கலாம். ஐசக், இந்தா என்னோட ஹோம்வொர்க்ல நீ தான் ஒழுங்கா பண்ணணும், புரியுதா? உங்க கையில நீயே பண்ணு ஹோம்வொர்க். நான் உன்னோட அக்கா, நான் சொல்றத நீ ஒழுங்கா செய். கொடு. ஐயோ, நான் பண்ண ஹோம்வொர்க் இருக்காதே. வேணாம். இப்பயாச்சு ஒழுங்கா என் ஹோம்வொர்க்க பண்ணு, புரியுதா? ஹே, எங்க பாரு, கையெழுத்தெல்லாம் ஒழுங்கா எழுதணும், புரியுதா? எதுவும் தப்பு வராம பாத்துக்கோ. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கே. நல்ல வேலை, நமக்கு ஹோம்வொர்க் எழுத ஒரு அடிமை சிக்கிருச்சு. இங்க பாரு, அப்ப இங்க இருந்து கிளம்புறேன். நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ண அவ்வளவுதான். உன்னை ஒழுங்கா மொத்த ஹோம்வொர்க்கே முடி, புரியுதா? எம்மி சிப்ஸ் சாப்பினா. ஓ, ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ தான் வச்சிருக்கியா? கொடு. அக்கா, ஒழுங்கா குத்துடு. அதே நோடுடு. இங்க பார், நான் உன்னுடைய அக்கா, எனக்கே தர மாட்டியா நீ? கண்டிப்பா அம்மா, நானும் உன்னை பத்தி ஃபாலோ பண்ணுவேன் பாரு. சொன்னா சொல்லிக்கோ. இந்தா, உனக்கு வேணுமா? தாக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், உனக்கெல்லாம் தர முடியாது. இது சரியா இல்ல. ரொம்ப தான் பண்ணிக்கிறானே. குடுவி மூட்டை. சும்மா எப்ப பார்த்தாலும் உட்காந்து கார்ட்டூனே பார்த்துட்டு இருக்கிறது. கொஞ்ச நேரம் நம்ம யூடியூப் பார்ப்போம். விடுன்றல. ஏய், என்ன இங்க உட்காந்து என் முகத்தை பார்த்துட்டு இருக்க? போங்க, எழுந்து போ. போன்றல. பாணிக்கா, நீ பண்ண செய்யல. இந்த ஐசக்குக்கு அக்காவை எப்படி மதிக்கணும்னே தெரியல. என்னன்னு சொல்றது?
அந்த ஸ்கூட்டர் என்கிட்ட கொடு. பால் இந்த ஸ்கூட்டர் உண்டு இல்ல இந்த வீட்டு எல்லா பொருளும் அப்பா அப்பா உனக்கு எனக்கு வாங்கி கொடுத்துக்காரு. இங்க பாரு, அதெல்லாம் தெரியாது. முதல்ல நீ என் ஸ்கூட்டர்ல இருந்து இறங்கு. பால் நீ இந்த வீட்டுல எல்லா பொருளும் எனக்கு ஷேர் பண்ணதே இல்ல. எல்லாம் நீ தான் கேட்டுக்கல. என் பொருள் கொடுன்றல கொடு. ஹலோ மோனிகா. சொல்லுமா. கிச்சன்ல பாத்திரத்தெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு மோனிகா. என்னது கிச்சனை க்ளீன் பண்ணுமா? ஐயோ என்னால முடியாதுமா. என்னது முடியாதா? இங்க பாரு மோனிகா, நான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். ஓகே சரி சரி, நான் பண்ணி வைக்கிறேம்மா. பாய்மா. ஓகே பாய். ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? அது ஐசக் இருக்கால. ஐசக் இங்க வா. என்னக்கா? கிச்சன்ல இருக்க பாத்திரம் எல்லாம் கழுவி கிச்சனை சுத்தமா க்ளீன் பண்ணு போ. அம்மா உன்னை தானே க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன க்ளீன் பண்ண சொல்ல? ஹேய், என்ன அக்காவை எதிர்த்து பேசுறியா நீ? ஒழுங்கு மரியாதை நான் சொல்றத கேட்டுட்டு போய் வேலைய பாரு போ. அக்கா ஏன் என்ன உள்ள வேலை வாங்கலா? நல்ல ஒரு அடிமை தம்பி மாட்டினா நம்ம வேலையெல்லாம் செய்யறதுக்கு. அக்கா நீ எல்லா வேலையும் வைக்கலாம். அம்மா ஒன்னு நான் கண்டிப்பா சொல்ல. அம்மா அக்கா இவன் இது பண்ணணும். ஐ அம்மா வந்தாங்க. அம்மா அம்மா என்னாச்சுப்பா? என்னாச்சு? அம்மா என்னாச்சுப்பா ஐசக், ஏன் அழுவுற? அம்மா என் அக்கா ரொம்ப கடுமை பண்ணிட்டாமா. நான் முதல்ல ஏறிந்தேன், என்னோட ரோட்டை போய் கிழிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவளோட நோட்டை குத்து நான் என்னோட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சுவிட்டு சாப்பிட்டு நின்றேன். அக்கா அப்படியே எடுத்துட்டா. நான் அப்படியே அழுதுட்டேன். நீ பார்த்துருந்தேன். அக்கா வந்து லிமோட்டை இப்படி பிடுங்கண்ணா. எல்லாரும் போனை பிடுங்குவாங்களே அந்த மாதிரி இப்படி பிடுங்கண்ணா ரிமோட்டை. அதுக்கப்புறம் நான் விளையாடிந்தேன். என்ன விளையாடுவோம். உங்க அக்கா இன்னைக்கு உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினாளா? நீ வா, நான் அவளை போய் கேக்குறேன். சரி வா, அவளை போய் கேட்கலாம். பாப்பா உக்காரு. மோனிகா இங்க வா. சொல்லுங்கம்மா. உட்காரு. சொல்லு ஐசக், நீ இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண? அம்மா நான் ஒண்ணும் பண்ணலமா. மோனிகா போய் சொல்லாத, நடிக்காத. ஐசக் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன் ஹோம்ஒர்க் அவனை எழுதி வச்சிருக்க, இது இல்லாம அவனோட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்க. உன்னோட வண்டியை அவன்கிட்ட கொடுக்காம அவனை அழ வச்சிருக்க. பத்தாவதுக்கு நான் உன்னை கிச்சனை கிளீன் பண்ண சொன்னா அவனை வேலை வாங்கியிருக்க. எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ இல்லம்மா, இது எல்லாமே போய் நான் எதுவுமே அவனை செய்ய வைக்கலமா. அவன் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். இல்லம்மா நான் சொல்றதுல உண்மை. நீங்க நம்ம என்ன சிசிடிவி கேமரா பாருங்கம்மா. சிசிடிவி கேமரா நான் நம்புறேன்ப்பா. மோனிகா ஒழுங்கு மரியாதை தம்பிகிட்ட சாரி கேளு. ஐசக் இன்னொரு தடவை அக்கா இந்த மாதிரி பண்ணானா என்கிட்ட உடனே சொல்லணும், சரியா? ஓகேமா. சீக்கிரமா அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. ஐசக் என்ன மன்னிச்சிடு ஐசக். இனிமேட்டு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பவளக்கா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இங்க பாருங்க, நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து 2 பேருக்கும் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா மோனிகா கிடையாது, இது ரெண்டுமே உனக்குதான். தேங்க்யூமா. அம்மா அக்கா கொஞ்சம் கொடுங்கம்மா. நோ என்னக்கா? தேங்க்யூ ஐசக். உனக்கு இன்னொரு கிஃப்டா வாங்கியிருக்கேன் நானு. இங்க பாரு வாட்ச். அம்மா தேங்க்யூமா.
அக்கா வச்சுக்கிட்டுமா தேங்க்யூ ஐசக். வெல்கம்க்கா. இங்க பாரு மோனிகா, நீ அவனை கொடுமைப்படுத்தினாலும் உன் மேல எவ்வளவு பாசம் காட்டுறா. இதுதான் அக்கா தம்பி பாசம். இனிமேல் அவன் மேல பாசமா இரு, சரியா? சரிங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட தம்பி தங்கச்சி மேல பாசமா இருக்கணும். யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, சரிங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.